எடுத்து போவாத. அம்மா சொல்லிட்டேன். இதான் அம்மா ராணியம்மா. இதான் ராணியம்மா. இதான் ராணியம்மா. ஆமா ஆமா அதான் ராணியம்மா. என்னதான் யார் ரத்தத்துக்கு கொஞ்சம் கம்மி தான். ஏமாப்ல யார் இவ? எந்த ஆம்பளை பார்த்தாலும் ஓடி ஓடி போயிடுற பின்னாலேயே. அவர் கூப்பிடல, அவர் பாக்கல வேலைக்கு போட்டுருக்காரு. வர்றாங்க அப்படியே. இவர் தான் 5 வருஷம் வச்சுட்டு இருக்கிறேன். எப்படி அவர் சொல்லுவாங்க எப்படி போறாருப்பா. சரி கண்ணே இதான் வாங்கினேம்மா. யாரு நம்ம அருமை இங்க பாரு. எங்க என்னதான் யார் ரத்தத்துக்கு கொஞ்சம் கம்மி தான். யார் இவ? பால் தையவரா? ஏனே அம்மா வந்திருக்காங்க, போய் அடம் சுடமா வேலை சேர்ந்துக்கோ. அம்மா பாத்துக்கோங்க. அடியே என்னடி பேடி இருக்கீங்க? நீ பொம்பளை தானே? நீ பொம்பளை தானே கேக்குறேன். என்ன கேட்டா? நீ பொம்பளை தானே கேக்குறேன். அடியே ஏய் அடி தேவடியா எடுத்து மேல போடு. ஓய் மேல போடு எடுத்து. மேல போடுமா? ஏய் அடியே ஏடி ஏய் நீதானே செல்றதை எப்படி மேல போடு. ஏய் என்னடி இது வாங்கி இருக்குமா? சடத்த மூடு. ஓய் சடத்த மூடு. சடத்த உட்கார்ந்து எழுதவே முடியல. ஏய் அந்த அப்பதான் கூதுவாங்க அவரை முடிச்சு வாய மாப்பிளைய கூது பாப்பா. வாடி ஏத்திட்டு. அப்படி போடு இப்படி போடு நல்லா உருட்டி பேட்டி கட்டு பார்க்கலாம். ஓய் ஓய் ஓ பூசாரி உங்களுக்கு தான் நான் சும்மா விட்டுறவா? ஏப்ராஸ் அவரு என்ன அப்படி? அவரா? ஏய் அப்படி உருட்டி கட்டடி அப்படி போடு இப்படி போட்டு. அவரு சொல்றேன் படம் கட்ட தெரியவே தெரியாதா? நீதானே ஊட்டி பேட்டு கட்ட சொல்ற. சரி நான் கட்டி வரேன். கட்டுவா போட்டா இப்படி கொடையில மட்டும் எடுத்து அப்படி என்ன போட்ட தெரியுமா? முன்ன முன்ன பசுவு பிடிக்கணும். ஓய் பசுவு பிடிக்கிறடி. நான் பசுவுன்னு பிடிக்கிறது இல்ல. மதவீர கோயில் பூசாரி பிடிச்சு வச்சிருக்கேன். யார் அது? எப்போ போடாருல டாக்டர் அவரா? அப்படி இல்லடி இப்படி கொடையில பசுவு பிடிச்சி ஒரே இடத்துல நின்னு பார்க்கலாம். அட ஆளவத்த பாரு. என்ன கிளியர் அப்படி? யார் செக்கலா சுத்துற? ஒரே இடத்துல நில்லடி நீ. ஒரே இடத்துலயா? ஒரே இடத்துல நில்லு. ரைட். என் பிள்ளைதான் நிறுத்திருந்தேன், நான் ஒன்னும் பணத்தை கூட நிறுத்தலையே. நீ அந்த மாதிரி நடந்துக்கிற, அதனால அம்மா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி கட்ட தெரியுமா? நல்லா அழகா இப்படி மாறா போட்டு கட்டணும். மாறா போட்டு இப்படி எல்லாம் தெரியாத மாதிரி. என்னடி மழைக்கு ஒரு பூசாரி கூட சேர்த்துக்கிட்டு டங்கு டிங்கு மாதிரி டவுடு கேப் மாதிரி மாதிரி ஆடிட்டு திரியிறேன். டங்கு டிங்கு மாதிரியா டவுடு கேப் மாதிரியாவே கத்தால அப்படியா? அரியர பழமா சுருடிச்சா? அரியர பழமா சுருடிச்சா? அதுல ரெண்டு பழம் தண்டனக்கா போட்டுச்சா? ஆமாடி சுந்தரி எப்படி கசு கசுக்குதா கத்தால பால் வேணுமா? அப்படியா? அப்படியா? கோழி கொக்குடிச்சா? கோழி கொக்குடிச்சா? கோழி பக்குடிச்சா? என்னடி அப்படி பேசுற? அடியே கார்த்திகை மாசம் தீபாவளி.
அடே, ஐப்பசி மாசம் தீபாவளி அப்படி போடுற கோமாளி. கார்த்திகை மாசம் கூமாமா சரி அதை பையன் முடிச்சு கூமா நீ ஏன்டா வர அடி என்னடி வேலைன்னா வேலையை மட்டும் வாங்கி எல்லா வேலையும் செய்வியாடி எல்லா வேலையும் செய்வேன் ஆடிக்கு தெரியாம செய்வதானே காலை 4 மணிக்கு எந்திரிச்சு முதல்ல என்ன பண்ணு தெரியுமா எத்தனை மணிக்கு 4 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு சாடி போடணும் 4 மணிக்கு சாடி வருமா ஏப்பா நீ வீட்டு வேலைக்கு ஆள் சேர்த்துட்டு என்ன ஆள் சேர்த்து விட்டேன் 4 மணிக்கு சாணி போட சொல்றாரு ஆமா 4 மணிக்கு என் சாணி வருமா அடே அலைய அப்படி இல்ல காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டு சாணி போடுவாங்கல்ல அந்த சாணி போடுவேன். நீ எந்த சாணி சொல்ற? சாணிக்கார போட சொல்றேன். வாசலுக்கு சாணி போட்ட பிறகு என்னென்ன வேலை செய்வீங்க? சோறாக்கவே, குழம்பு வைப்பேன், ரசம் வைப்பேன், கறி குழம்பு வைக்கவேன், கண்ணு புடிச்சு காத்து கட்பூர் கட்டுது. அதெல்லாம் பாதி தமிழ் ரெண்டு பிண்டு வேசத்துல போயிடுது. அப்படியா? அடியே பிண்டு குழு அடியே அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு 10 மணி வாக்குல என்ன பண்ண தெரியுமா? நீ சாமான் கழுவணும். ஏண்டி 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சாமான் மட்டும் கழுவ மாட்டேன். 2 லட்சம் ரூபாய் கூட வாங்கிக்கோ. வீட்டுல சாமான் கழுவ முடியாது. ஏண்டி சாவடிக்கிற? வட்டாப்பி முண்டை என்ன? வீட்டுக்கு முன்னாடி தானே? உன் வீட்டு பக்கத்துல தானே கொடக்காடு? உன் வீட்டுக்கு முன்னாடி தான் வாஸ்து பார்த்து கொடக்காடு கட்டி வச்சுக்கிறேன். இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்புறம் சாமான் கழுவி நீ பாத்துருக்குற? அடியே அந்த சாமான் இல்லடி. சாப்பிடுவோம் இல்ல அண்டா குண்டா 10 பாத்திரம். 10 பாத்திரம்னா தேப்பேன். சரி 11 பாத்திரம்னா தேய்க்க மாட்டேன். நீ வச்சு எப்படி மேக் போறதுன்னு தெரியல. உன் சாமானத்தை கழுவுனால என்ன? அது நாத்தம் குடிக்கிறது எனக்கு என்ன? அம்மா சொல்ற வேலையை செய். அம்மா யாரோ தீர்க்காம குடிக்கிறேன். லைட்டை பால் போட்டு தாக்கிருப்போம். அடியே போய் வாடி கண்ணம்மா என்று வைத்தால் என்னம்மான்னு வரணும். இருந்தாலும் நல்ல வேலை செய்வீங்களா? அம்மம்மா போனால் போகட்டும். தேவலோகத்தில் சபை கூடினால் தேவர் சபை, இந்த பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கு ஒரு ராஜ புண்ணிய சபை. இந்த சபை முதலாக வந்திருக்கும். ஆணாக பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்ணாக பிறந்த பெரும் தாய்மார்களுக்கும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்காக அன்பளிப்பு செய்யல மாமா வாங்கப்பட்ட முயேஷ் மாமா அவர்களும் அப்புறம் பேர் என்ன பிரவீனா என்ன சொன்னாரோ அப்படியே சொல்றேன். பிரவீனா அண்ணா அவர்களும் சுஜி அவர்களும் பாத்தியா கட்சி மாதிரி பாத்தியா சுஜி அண்ணா அவர்களும் 2 பேர் நமக்காக அன்பளிப்பு செய்தார். அனைத்து நல்ல உள்ள அவர் என்ன சொன்னாரோ அது சொல்லணும். பிரவீனா நீ என்ன சொல்லி கொடுத்த அதே மாதிரி சொல்லு. வேண்டாம் தானே? வேண்டாம். ஆசை அதாவது எனக்காக அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் ஆண் போன பக்கம் வரசு பெற்ற ஆண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி திருப்பதி வேலுவழி எவ்வாறு ஓகி வளர்கிறதோ அவ்வாறு குடி வளர்விட ஆணவனை பிரார்த்தனை செய்கிறோம். நாமோ நடத்தக்கூடிய நாடகம் என்ன? மதுரை வீரன் நாடகத்திலே நான் யாரு? அடி
ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டு போய் விநாயகரை பலி கூடி தவமா தவறு பத்தி சொல்லுவாங்க. விநாயகருக்கு பலி கணிச்சு அதே கிரிக்கு அது இல்ல, விநாயகர் கோயில் இருக்குல்ல அது பக்கத்துல கருப்புனாரு, அதுக்கு பலி கூடி பத்திட்டு தான் வேலை போடுறேன். ஆமா எங்க போயிட்டாங்க? அம்மா சாமி சாமியா இருப்பீங்க, கடற்கரை சுத்தாதீங்க. ஏன்னா அப்பா கண்ணு அப்பப்போ உள்ள போட்டு வந்து என்னது வாயாளுதா வெறுப்பு செடி ஏண்டி வாயாளுதா கேக்குறேன் கேக்குற மாதிரியா? ஏங்க வேற ஒண்ணும் இல்லைங்க, சுத்தாதீங்க. ஒரு நாளுங்க தேவை பக்கத்துல புடா வரீங்க, அங்க கூத்து போயிருந்துங்க. டேய் வாடிக்க, நம்ம சொந்த கதையை சோக கதையை எடுத்துட்டு அம்மா கிட்ட தேவை புடா ஒண்ணும் இல்ல. காட்டு ஒரு பேய் வந்து நம்ம கற்பழிச்சு சொல்லி கக்கப்படுற வேலை பண்றாங்க. கற்பழிச்சட 1901 கற்பழிச்சது. சரி பரவாயில்ல. இது மாதிரி ஏன் ஒரு நாள் வேலை போன வரும்போது கூட்டு போயிருந்துங்க. அப்பா வண்டி நிறுத்துங்க, நான் அந்த போயிட்டு வரேன் அப்படின்னு என் பொண்ணு சொல்லிச்சிங்க. போயிட்டு வாங்க நாங்களும் அனுப்பிட்டுங்க. போன பிள்ளைய 1/2 மணி நேரமா காணுங்க. நாங்களும் 5 பேர் தேடி பார்த்து பிள்ளைய அங்கேயும் கிடைக்கலைங்க. அப்புறம் பார்த்தா மேல இருந்து கரகரன்னு பிள்ளை சுத்தி கீழே வந்ததுங்க. கண்ணு ஏன் அப்படின்னு அப்பா என்ன ஏதுன்னு தெரியல. நேரத்துல உட்காந்து நேரம் தெரியல, மேல போயிட்டேன். அப்பதான் தெரிஞ்சுங்க சூறாவளி காத்து வந்துங்க சூத்துல பூந்துருச்சு. அப்படியா? ஆமாங்க. அதனால சுத்துனா சூறாவளி காத்து வந்து வந்துடும். அதனால சாயந்தரம் சுத்தாது. கண்ணே சுத்த மாட்டாங்க. சுத்துனா சூறாவளி காத்து வந்து சூத்துல பூந்துடும். அது ஆட ஆரம்பிச்சு திரும்ப எங்க இதுதான் சூறாவளி காத்து போற பாதை. இது வழியா போயிடுச்சு. பேர் என்ன? நான் வாழ பருவம் இல்ல சோழ குயில போல வெளியலகி நான் உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பெயரோ திருச்சடை. அப்படி இருந்தாலும் உன்னுடைய பேர் என்ன? உன் பேர் என்னன்னு சொல்ல மாட்டியா? சாரத பேர் மட்டும் சொல்லி ஒரே டைம் சொல்லு. என் பேரு பேரு என் பேரு பேரே தானா? எளிந்த தண்ணீரில் மலர்ந்த புஷ்பம் சிறுக்கு சதம்பா. நீ பேரு தெளிந்த தண்ணீரில் மலர்ந்த புஷ்பம் சிறுக்கு சதம்பா. சாரதாம்பா சுருக்குமா சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடுவாங்க. நீ சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிட்டா கூப்பிட அப்பா இருந்தாலும் எப்படி பிறந்தவள்? என்னுடைய தாய் தந்தை யாரு? வெங்காயம் மிளகால குடிச்சு வைடா. காட்டு பருக்கானால இந்த ஏரியா பக்கம் கள்ளக்காடு சோளக்காடுல தின்னு புட்டு பெருக்கானால கொழுன்னு சொல்லி அதை சாவடிச்சு கறி அடிச்சுட்டு இருக்கிறேன். உள்ளார வெங்காயம் மிளகாய் எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கா. அப்படி பைத்தியக்காரி வெங்காயம் சாப்பிடுதா மகள அப்படி பெருக்கான் இல்லையா தம்பி? இது பார்த்து எப்படி தெரியுது பாத்தியா? முடியாது. சரி கதையில அம்மா சொல்லிக்கோ. ஓய் பெருக்கான் எகல்
சரியா பக்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தையா இதுதான் பாம்பே கொரியலா. அப்படியா? இந்த ஸ்டைலுக்கு என்னடி போற அந்த முடிக்கு? இதுக்கா நானே மத்தலக்கார வாரங்கண்டா போய் சந்தைக்கு போய் பொறுக்கிட்டு வந்து நல்லா காய போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்குவேன். என்ன கேக்குறியா? அதான் பனிப்பி. அப்படி ஏதாச்சும் இப்படி நல்லா ஒட்டிக்கிட்டு சரிடி. சரி உன் பேர் வந்து அப்படி நீ எப்படி பிறந்த? அதாவது என்னை தாய் தெரியாரோ கேந்திரவர்மன் மாணிக்கவல்லி அவருக்கு நான் மகளாக பிறந்திருந்தாலும் ஓய் உன் பேர் என்னன்னு சொல்ல மாட்டியா? நீ எப்படி பிறந்தன்னு சொல்ல மாட்டியா? ஆமா நீ அந்த சாதாரண பேர் தான் ரொம்ப பிடிக்கும். நீ எப்படி பிறந்த? ஆமா நான் வந்து எங்க அம்மாவுக்கும் எங்க சித்தப்பனுக்கும் பிறந்தேன். எப்படி யாரோ எக்ஸசைஸ் செய்ய முடியல. எப்படி அப்படி பிறந்திருந்தாலும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணீங்களா இல்லையா? ஆமாண்டி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எத்தனை? ஒரு திருமணம் தானே ஆகும். எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எத்தனை? ஊரே எனக்கு புருஷன் தான். அப்படியா? எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கியா? அப்படி இருந்தாலும் உனக்கு வீட்டுக்காரர் பேர் என்ன? மாலைக்கு மனைவி யாரு? யாரு? மன்னவரோ பெரிய மன்னன்
ஏழதான் மாடு மூமாடுறா பெரிய மகனை மாறிட்டு எங்களுக்கோ ஒரு மகள் நீ அம்மா தினத்துல என் கணவர் போய் பார்க்கணும் போய் பார்க்கலாமா போய் பார்க்கலாம் நீ வரியா இதற்குதான் இத்தனை நாட்களாக நான் காத்துக் கொண்டிருந்தேன். என்னை கட்டி பிடிக்க வேண்டும். என் கர்ப்ப பையை கைவிட்டு புடுங்க வேண்டும். ஆமா, உன் பக்கம் வந்தாலே ஒரே நறுமணமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது தெரியல. என்னை கட்டி பிடிக்க வேண்டும். கர்ப்பப்பையை கைவிட்டு புடுங்க நீ வேற மிலிட்டரி ஐ லவ் யூ
ఐదు చెప్పాను మా పంగాళి ఇట్లా మెచ్చేతురాలండి నీటువా రైట్ ఓకే அம்மா கோழி பேனு புதுசா சேர்ந்திருக்கு தோழி பேனு உனக்கு வேற பொம்பளையே கிடைக்கல உனக்கு அதே அவசரத்துக்கு இதான் கேட்டது ஏய் வேலை எல்லாம் அருமையா செய்வியா என்னென்ன வேலை தெரியும் சோறாக்க குழம்பு வைப்ப கப்பல் பெடுத்து கண்ணு காத்து பொப்புள்ஸ் பெடுத்து சரி எல்லாம் முண்டை பிடி வேசல பெடுத்து அது என்னடி முண்டை பிடி வேசற ஏய் அது எனக்கு தெரியாது சாமான் கழுவியா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் சேர்ந்தது சாமான கழுவ மாட்டேன்னு அப்படின்னா அரண்மனையிலேயா துணிமணிகள் இருக்கிறது உள்ள இருக்க துணிமணி துவப்போ துணி கழுவுதா துணிமணி துவடி துணிமணியா உள்ள ரூம் இருக்குது போ ஐ லவ் யூ ஏய் போ அத போயிரு ஆத்து பக்கம் இருந்து போனா அந்த பையன் என்ன பண்றா அரிசி வாங்க கடைக்கு போனா அவன் பையன் என்ன பண்றா கோவிலுக்கு கும்பிட போனா பவித்ரா பையன் வந்து பாக்குறா நான் சினிமா போனா இசுவலிச்சு வில்லியம்ஸ் வந்து பாக்குறா வந்து பாக்குறா ஆத்து பக்கம் குளிக்க போனா அந்த பையன் என்ன பாக்குறா அரிசி வாங்க கடைக்கு போனா அந்த பையன் என்ன பாக்குறா ஏ சாமி பேர் உள்ள பாக்குறோம் ஆமா இது மட்டும் வா ஒண்ணு வேணாம் ஒட்டியா இருக்க மட்டும் ஒரு நாள் போயிரு செத்து போயிரு 3 மாசம் முன்னாடி நானே 3 ரவிக்க தெச்சேனுங்க கெட்டி கொடுத்த தையல்காரே கூலி வாங்க வந்தானுங்க மொத்த கணக்கு கேட்டேனுங்க முத்தம் ஒண்ணு கேட்டானுங்க எனக்கு ஒண்ணு புரியலைங்க முத்தம் கண்ணே இவ்வளவு கஷ்டப்பட வேணாம் உனக்கு அருமையான வேலை இருக்கு எத்தனை பேர் நீ பார்த்தாங்க அவங்க 2 பேருக்கு போயிரு அவங்க 2 பேருக்கு குஞ்சு இல்ல சரியா சரி போயிட்டு வா எனக்கு ஏதோ வேலை போ உள்ள போ வேலை கொடுக்கலாம் ரைட் ஓகே பாய் களி வைக்கிற வந்துங்க ஏய் சாமான களி வைக்கிற எல்லாம் ஊர் வச்சு ஒரு களி வை ரைட் கண்டே சாமி எப்படி மல்லிகை முல்லிகை உங்க மந்தார வந்து சொல்லக்கூடிய வாசனாய் வர வைத்து வந்து பாதத்தை கொட்டி பாதத்தை பணிந்தே சுவாமி கண்டே என்னுடைய பாதத்தை பணிந்ததாலே எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா சாமி Thank you.
கட்டிய கணவரே கண்கண்டதை என்று எண்ணி இந்த கணவருடைய பாதத்தை பணிந்ததாலே இந்த பரந்த நெடிய பூவுலகிலே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னார். அந்த உலகத்தில் நான் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். மண்ணிலிருந்து என்னை சீக்கிரம் அழைத்த காரணம் என்ன சொல்வார்களே? நீ அறியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. மகளாக வெளி வரக்கூடிய பொம்மியம்மா வயதுக்கு வந்து 31 நாள் ஆகுது. 31 நாள் முடிஞ்சு வெங்கலத்து கோட்டையில சிரமிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மகளாகப்பட்ட பொம்மியம்மாளை இன்றைய தினம் தீட்டு கழிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். உண்மையிலவா? அதனாலே சீக்கிரமாக என்னுடைய தம்பியாக வெளி வரக்கூடிய யாரு வீரபொம்மன் அவரை எது சீக்கிரமாக நான் எனக்கு சீக்கிரமாக அழைத்து கொண்டு சீக்கிரம் போயிடுவான். பெரிய பொம்மனாகப்பட்டவர் தம்பியாகப்பட்ட வீரபொம்மனை அழைக்க வீரபொம்மன் சபை தற்பா